தலைவர்களே, எல்லாம் திருப்பூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நண்பர் வித்யாராமன் அவர்களே, ரசிகர்களே, சுற்றுச்சனங்களே, இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தில் பங்கு கொள்றதுக்கு எனக்கு பகவான் கட்டளையிட்டிருக்கார். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கி செய்யறதுக்காக நான் வந்தேன். பாலக்காடு ராமபாகவதர் ராமகலா கேசரின்னு டைட்டில் உண்டு. ஆனால் காயக கேசரின்னு டைட்டில் உண்டு. ஒரு டைட்டில் தான் உண்டு, வழியாக இல்லை. இப்போ நிறைய மாலையாக போட்டுக்கிற டைட்டில் இருக்கு. அவர் காயக சிகாமணி அனந்தராம பாகவதருடைய சிஷ்யர். அனந்தராம பாகவதரை பற்றி 2 வார்த்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அசாத்தியமான பர்சனாலிட்டி அவரு. அவரை பார்த்தாக்க இந்த ரவிவர்மா பரமேஸ்வரன் படம் எழுதியிருக்காரு அந்த மாதிரி இருக்கும். அந்த மீசையும் இந்த தலையில் டர்பனும் இந்த கோட்டும் இந்த அங்கவஸ்திரமும் போட்டு அவர் மைசூர் சமஸ்தானத்தில் ஒரு புக்குக்கு சமாச்சாரம். ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி எனக்கு ஒரு பெரியவர் சொன்னார், அது சொல்றேன் நான். ரொம்ப பெரிய மனுஷன் கச்சேரி வச்சிருக்கார், நல்ல கூட்டம். அந்த கூட்டத்தில் அனந்தராம பாகவதர் கச்சேரி அன்னைக்கு கச்சேரியில் வந்து பிளாட்ஃபார்த்தில் இப்படி நின்றார். அந்த பெரிய ஜமீன்தார் என்ன பண்ணார்னா, என்னமோ தோழிகளுக்கு திடீர்னு சாட்டாங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார். என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியல, பரமேஸ்வரன் வந்து நிற்கிறது மாதிரி அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சனாலிட்டி அனந்தராம பாகவதர். அசாத்தியமான சாரீரம். இந்த சாரீரம் அதுவும் மந்திரஸ்தாயில் அவர் பாடினார்னாலே போதும். அவ்வளோ வருஷான சாரீரவுக்கு எங்கள் மாமா எங்கள் அண்ணாலாம் சொல்லுவார். அந்த மகானுடைய சிஷ்யர் ராமபாகவதர். அந்த நாளில் சங்கீதத்தை ஆதரிச்சவாழ்லாலும் ஆளுன்னு இப்போ சொல்றேன். மகாராஜாக்கள், மடாதிபதிகள், ஜமீன்தார்கள் இவாழ்லாருன்னா சங்கீதத்தை ஆதரிச்சு இன்னைக்கு இந்த கலை இவ்வளவு பெரிசா வித்தியா இருக்கிறதுக்கு காரணமெல்லாம் அவாதான்ங்கிறத நாம மறந்துவிடவே முடியாது. இன்னைக்கு ஜனநாயகத்துல என்னமோ ஜனங்கள்லாம் நம்ம ஆதரிக்கிறாங்கிற நிலைமையில அவளையெல்லாம் பழிச்சு பேசுறதுங்கிறது மகா பாபம், நன்றி கட்ட செயல். அதனால சொல்லாத. ராமபாகவதர் அவர்கள் திருவாரூர ஆதீனத்தில் வித்வானா இருந்தார். கும்பகோணத்துல காமாட்சி ஜோசியன் தெருவில் தான் அவர் இருந்தார். அப்போ ராமபாகவதர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரா. எனக்கு இது ராமபாகவதர் சொன்னதையே நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து அனந்தராமபாகவதரை பார்த்து அவர் பாட்டு கேட்கறதுக்கு உண்டான வயசு இல்லை. அப்போ அனந்தராமபாகவதர் வீட்டுக்கு நேர் எடுத்த வீடு எங்க உமையாபுரம் சுவாமிநாதன். பாகவதர் வாழை என்ன சொல்லுவானா, ஓ பெரியவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கீர்த்தனம் பாடம் பண்ணிட்டு வா சொல்லுவாரான். அவர் வந்து உமையாபுரம் நாட்டை வந்து கீர்த்தனம் பாடம் பண்ணிட்டு இருந்தாரா. இது அவரே சொன்ன வார்த்தை. இது நம்ம மறைந்த மேக மதங்க மணிங்கிற வீட்டு அவர் தங்க கல்யாணத்தில் நான் கச்சேரிக்கு போயிருந்தேன். நான் பாடிட்டு வந்திருந்தோடனே என்னை வந்து கட்டிக்கிட்டாரு. நீங்க மயம் அண்ணா கிட்ட பாடம் சொல்லிட்டு போயிடும். ஆமாம், கீர்த்தனங்கள்லாம் அவர்கிட்ட பாடம் பண்ணேன். நான் பாடாந்திரம் ஒன்றாவே இருக்கு இருக்கும்பா சினிமா இருந்து என்னை கட்டிக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரு வித்வான் அவர். அவர் பாட்டை பற்றி சொல்ல போனால் வைதீகமான பாட்டு, புலிக்கூட கலப்படமே இல்லாத பாட்டு. அவரை போல ஒரு ராமபக்தரை பார்க்க முடியாது. இந்த நாள் நாகரிகம் எல்லாம் கிடையாது. கையில கோவிந்தபுரத்துலேயோ இப்படியோ போய் சூத்திரம் வாங்கிட்டு அந்த சூத்திர கையில வச்சுருந்து ராம 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 ராமன்னு தான் சொல்லிட்டு போய் ஒரு விதா பேச்சே கிடையாது. நான் அவர்கிட்ட நிறையா பழகியிருக்கேன். அனந்தராமபாகவதற்கு சில இடங்கள் எல்லாம் கிளைண்ட்ஸ் உண்டு. ஆனதாண்டாவுக்கு ஸ்ரீனிவாசிகர்னு ஒருத்தர் இருந்தார். எங்கள் பந்துக்கள் ஒரு பெரிய மனுஷன். அனந்தராமபாகவதர்னா அவருக்கு முடியும்.
அனந்தராம பாகவதர் போனவிட்டு ராமபாகவதரை கச்சேரிக்கு கூப்பிட்டு வருவார். ஏன்னா அனந்தராம பாகவதர் அவருடைய சிஷ்யால் பாட்டெல்லாம் கேட்கணும். நான் நிறைய கேட்டுட்டே எங்கள் கிராமங்கள் எல்லாம் கச்சேரிக்கு வந்துருக்கேன். பெரிய பெரிய சிம்மங்கள்லாம் பக்கவாத்தியம் வாசிச்சிருக்கா. அவளுக்கு கோவிந்தசாமி பிள்ளை என்ன, அழகணிக்கு பிள்ளை, தட்சிணாமூர்த்தி பிள்ளை, சின்னசாமி, ராஜமாணிக்கு பாப்பா எல்லாரும் நிறையா வாசிச்சிருக்கா. சௌடையா தான் ஜாஸ்தி. ஆனால் எல்லாரும் அவளுக்கு பக்கவாதி வாசிக்கும் போது சந்தோஷமாகவே வாசிப்பாங்க. பக்கவாதிக்காரால இம்சை பண்ண மாட்டார். அவர் இம்சை பண்ணக்கூடிய பாட்டும் இல்லை. எல்லாரும் சௌக்கியமாக கச்சேரி கேட்டுட்டு போனாக்க ஒரு சங்கீதம் கேட்டுங்கிற நிறைவோட கேட்டுட்டு போன ஒழிய அதுக்கிட்டையும் போக வராது. பெண்ணும் கேட்டால் உடம்பு வலிக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்படி பாடுவது அந்த அவர் என்னன்னா ராமனைத்தான் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் பாலக்காட்டில் தியாகராஜ சுவாமி உற்சவம் ஆரம்பித்தார். திருவிழாத்து நடக்கிற அன்னைக்கு தான் அந்த ஆராதனை. அந்த ஆராதனை பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார். அது இன்னைக்கும் நடக்கிறது. அந்த உற்சவத்துக்கு நானும் போயிருக்கேன். உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கலாம். என் பேருக்கு அந்த உற்சவத்தில் தான் ஒரு கலெக்டர் ஒருத்தர் சிகரெட் முடிச்சாரு, முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் உடனே உற்சவத்தை எல்லாம் அபாட்சணம்னு சொன்ன உடனே ராஜாஜி மினிஸ்ட்ரி அன்னைக்கு அந்த கலெக்டர் உடனே தூக்கினார். நீ அங்கே இருக்கக்கூடாது. அப்படி நடந்த உற்சவம் அதாவது ஒரு சரித்திர பிரசித்திங்கிற உற்சவம். அந்த உற்சவம் இன்னைக்கும் நடக்கிறது. அப்படிக்கு அந்த உற்சவத்தை நடத்திட்டு வந்தாருனாக்க உற்சவத்துக்கு போய் ஆராதனை பிராமணால் எல்லாம் 16 பேரை வச்சு மகாந்தமாக நடத்திட்டு வந்தால் அது இன்னைக்கு அநேகமாக நடக்குது. அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரியாக நடக்கிறதான்னு சொல்கிறதுக்கு இல்லை. நடக்கிறது, நல்லா நடக்கிறது. இன்னைக்கு கூட மெயினாக ஏற்றி நடக்கிறவங்க நம்ம பாலக்காட்டு மணிநீர் பையன்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி அந்த உற்சவம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் காட்டுன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு கிடைச்சது மாதிரி ஒரு மரணம் ஒருத்தனுக்கு கிடைக்காது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணி இருந்தால் கிடைக்கும். சென்னையில் உட்காந்து ராம 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தார். ராமனுடைய பாதாரத்துக்கே போயிருக்கார். இதுதான் அனாயாசேன மரணம் வினாதை ஞான ஜீவனம்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி செம்பவிநாத பாவத்துக்கும் கிடைச்சது. ஆனால் ராமபாவம் கிடைச்சது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வந்த இருப்பாரு. அவர் பேர் 4 பேருக்கு தெரிய முடியாத நிலைமைக்கு அவர் பாடிக்கிட்டு வர்றார். ரொம்ப ஆனந்தமாக பாடுறார். அவர் பாட்டை கேட்டாக்க ராமபாவருடைய பாட்டு நல்லா ஞாபகம் வரும். கிருஷ்ணமூர்த்தியர் சங்கீதம் கர்நாடக சங்கீதம் மாத்திரமில்லை, இந்துஸ்தானி சங்கீதமும் படித்தவர். அதனால நல்ல சுற்றி இருந்தால் அலட்டிக்காத நல்லா பாடப்பட்டவர். அப்படிக்கு உள்ள ஒரு பெரிய மகா வித்வானுடைய படத்தை இன்னைக்கு குழந்தை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் கிருஷ்ணகான சபை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு படத்தை